விலைவாசிலாம் ஏறி போச்சு அப்படின்றிய. விலைவாசி ஏறுறதுக்கு யார் காரணம்? ஒன்றிய மானங்கட்ட மோடி அரசு தான். ஒன்று விலையும் பெட்ரோல் விலையை கூட்டி மற்ற வரிகளை ஃபுல்லாக கூட்டி இன்றைக்கி மின்சாரம் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி பத்திரப்பதிவாக எல்லாமே யார் கையில் இருக்குது? இந்த தமிழ்நாடுன்றது தனிநாடா? நாங்கள் நினைக்கிற வரியை போடுறதுக்கு இது ஒரு மாநிலம். நீ இந்த ஒன்றியத்தில் இருக்கிற சங்கி கூட்டங்களோட கூட்டணி வச்சுருக்க. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்கள் மேலே ஒரு அக்கறை இருந்தால் அந்த ஒன்றிய மானங்கட்ட மோடிகிட்ட சொல்லி வரிகளை குறைக்க சொல்லு. நான் இந்தியாவுக்குள்ளே தானே, இந்திய ஒன்றியத்துக்குள்ளே தானே தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு தனி நாடா? நாங்களாம் ஒரு வரி போட முடியுமா? சொல் பார்ப்போம். நாங்களாம் நினைக்க முடியுமா பெட்ரோல் விலையை வரியை போட்டு கொடுங்க? நாங்களாம் வாங்க முடியுமா? தனியாக போய் எங்களுக்கு வேறு நாட்டில் ஒரு குறைச்சே கொடுக்குறேன், நாங்கள் வாங்கி செய்ய முடியும், விற்பனை பண்ண முடியுமா? ஒன்றிய அரசு மூலமாக தானே வாங்க முடியும். நாங்கள் கட்டுற வரி பணத்தை முதல் திருப்பி கொடுக்குறான் அவன். ₹1 கட்டினா 35 பைசா கொடுக்குறான். ஆனால் மற்ற மாநிலத்துக்கு ₹1 கட்டினா ₹3, ₹6, ₹9 வரையும் கொடுக்குறான். நீ அதை போய் கேளு. மானங்கட்ட எடப்பாடிக்கு ரோசை இருந்தால், சூடு சொரணம் இருந்தால், தமிழக மக்கள் மேலே அக்கறை இருந்தால் நீ போய் மோடிகிட்ட கேளு. இப்படிலாம் இருந்தால் நாங்கள் ஜெயிக்க முடியாது, அங்கே போய் பேசு, இங்கே வந்து நடிக்காத. பத்திரிக்கையில் கேட்குற உனக்கு இப்போ கேட்கும் போது உனக்கு பதில் சொல்ல முடியுதா? எப்படி வருவாயை கூட்டினா எப்படி சொல்ல பார்ப்போம்? உனக்கு என்ன தெரியும்? காலில் விழுந்து ஊறி போய் முதலமைச்சர் ஆன தவிர உனக்கு என்ன தெரியும்? காலாவாரி விடத்தான் தெரியும். வேறு என்ன செய்ய உனக்கு என்ன தெரியும் சொல்லு பார்ப்போம். அசிங்கப்பட்டு போயிடுவா பார்த்துக்க.